நபிமார்களும் மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எங்க? இன்றைக்கு உலகத்தில் வெளியில இருந்து கேட்குறாங்களே பலஸ்தீனத்துக்கு எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவி வரான்னு சொல்லல. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டியும் பொறுத்திருங்க. கிட்டன்றா அது பக்கத்தில் வர காட்டியும் பொறுமை இல்லையா? அவுட் ஃபெயில் என்றான். நடக்கிற நேரம் மிருகத்தனம் மாதிரி இருக்கும், ரத்தம் வடியுது, என்னப்பா புள்ளைகள் மௌத்தாகுது, பொறுங்க, இது வாழவே இல்லையப்பா, அங்கதானே வாழ்க்கை. இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இதை வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல, அங்க மௌத்தாக்க மாட்டேனா, அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது, முட்டு வலி வராது, கிட்னி பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் இல்ல, வேண்டியது சாப்பிடுங்க, ஒண்ணு இல்ல, நோ ப்ராப்ளம், ஹாலிதீன ஃபீஹா, அங்க எல்லாமே ஓகே. இங்க இது என்ன லைஃப்? அங்க போன பிறகு சொல்லுவோம் கம் லபிஸ், எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? யௌமன் பாலையோ, ஒரு நாள் இல்லப்பா, கொஞ்சம் ஒரு நாள் சின்ன பகுதி, கணக்கு பார்த்தா ஒரு அவர் இருக்காது போல, அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி. இதை கிளியர் கிளாஸால ஒரு மூமின் பார்க்கணும் சகோதரர்களே. இங்க வாழத்தான் வந்த உண்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். அல்லாஹ் ஒன்றை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். உங்க சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு உங்களை பராமுகமாக்கினா யூ ஆர் அவுட். கெட்டுங்க, நல்லா கெட்டுங்க, நல்லா வாங்குங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய ஸிக்ர்ல இருந்து அது போகும்ன்றா வானம் என்றான், வானம், அந்த இடத்துல நீங்க அது பண்ணாதீங்கன்றான். ஸோ அதனால குவாலிஃபிகேஷன், அல்லாஹ் கேட்கிற குவாலிஃபிகேஷன், அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, இதுக்கு முன்னாடி ஓடினது சூரத்துல் பக்கரா, இப்போது ஆல இம்ரான். அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு என்ன லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார், உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல். அந்த வேர்டே சுப்ஹானல்லாஹ் தஃப்சீருடைய, அதாவது சில இமாம்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை அறியாமல். சில நேரத்தில் தர்ஜுமாக்கள்ல அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ்க்கு தெரியாதான்னு வந்துடக்கூடாது. அல்லாஹ் உங்களை அறியாமல் அந்த ரீல் கிட்ட பேசுறான், அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு, அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும். நீங்க யாரு என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான். அதுக்கு அர்த்தம் என்ன விளங்குதா? அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ் பிற மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே, நீங்க யாரண்டா தியாகி தான் பாண்டு 100 பேர் பார்க்கட்டும். அல்லாஹ் அறியாமன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அந்த தியாகம் பண்ற நிலமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல போக்கல, அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் உங்களை அதை பார்க்காம, அந்த சபரை பார்க்காம, உங்க தியாகத்தை பார்க்காம ஜன்னா டோர் உங்களுக்கு தரப்படுமா? குர்ஆன் கேட்குது. சகோதரர்களை பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு, டோரை போய் தட்டினா ஜன்னா ப்ளீஸ் ஓப்பன் த டோர், நாங்கள் வெளியே நிற்கிறோம்டா, அந்த ஜன்னாட டோர் ஓப்பன் ஆகாது. எங்கள் லைஃப் ஆட் பண்ணிச்சே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரியணும். ரப்புக்காக ஒரு தியாகம் பண்ணுறோம், ஒரு சின்ன தியாகம், வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்குறோம். இந்த சபை யூனுஸ் மௌலவி சொன்னாங்க, புனிதமான ஒரு சபை. வல்லாஹி வல்லாஹி இங்கே மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மலக்குகள் இங்கே இருக்கிறாங்க, இப்போ எங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த செய்தியை ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த ஹதீஸில் இன்னொரு துண்டு ஒன்று வருகுது. எல்லாம் அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இது ஆக்குறாங்க, அதெல்லாம் அந்த ஹதீஸ் வந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறகு சொல்லுவான், கது கஃபர்த்துலா, அவங்கள நான் மன்னிச்சிட்டேன்டுவான். சுப்ஹானல்லாஹ், ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிச்சிட்டேன், இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் சொன்ன ஓடி வாங்கப்பா, ஓடி வாங்கப்பா, இலா மக்ஃபிரத்தின், பாவ மன்னிப்புக்கு ஓடி வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னண்டா, விட்டுட்டு எல்லாத்துட்டு விட்டுட்டு பாவ மன்னிப்புக்கு ஓட போறேன்னு அர்த்தம் இல்லை. மலக்குல் மௌத் வேகமா வர்றாரு. பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்ய லேட் ஆக்காதீங்க, இப்ப செய்யுங்க. இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்ள், வானம் பூமியோட விசாலமான ஜன்னாவுக்கு ஓடி வாங்கன்ற அல்லாஹ். நாளைக்கு தௌபா இல்லை, இப்ப தௌபா. அல்லாஹ் சொல்றான்,
யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களே தீங்கு செய்த என்னுடைய அடியார்களே, யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தனி தஃப்சீர் இருக்கு. இவ்வளவு கோபத்தோட அல்லாஹ் கூப்பிடணும், ஏன் நாசமா போனவர்களே, யா இபாதி. விபச்சாரம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி. அநியாயம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில இரக்கத்தில நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்க தர்றேன்றா. சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்குது. இது எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் புதுசாக ஒன்று சொல்லலை. நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு, கேட்கிறது உங்கள் ஈமானை பலப்படுத்து. சகோதரர்களே, இதுக்கு இந்த மஜ்லிஸ் வேணுமா வேணாமா? நான் கேட்குறது என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ஒரே பாடம், ஒரே தலைப்பு, ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே. இது என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். பல சகோதரர்கள் பேச, நாங்களும் சின்னத்தில் அப்படி பேசியிருக்கோம். இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது. இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துகிற இடம் அல்ல, எங்களை தூய்மைப்படுத்துகிற இடம். திரும்ப அதே சுப்ஹானல்லாஹ் தான், புதிய ஜிக்ர் சொல்லித்தர இயலாது. அதே அல்ஹம்துலில்லாஹ் தான், அதே அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன். அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் இங்கே இருக்கணுமா இல்லையா? உங்கள் வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா? உங்க உம்மாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா? இந்த மஜ்லிஸ்கள் இல்லாமல் போகணுமா? இந்த மஜ்லிஸ்கள் வேணுமா சகோதரர்களே? இந்த மஜ்லிஸ்கள் யாரு செய்யணும்? யாரு செய்யணும்? பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும்தானா சகோதரர்களே? நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்களே. இந்த மஜ்லிஸ்கள் எல்லாரும் செய்யணும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை, அதாவது ஏசிடிஜியில் பயான் இந்த டேட்டில் எனக்கு எனக்கே தெரியாது, பொய் சொல்ல தேவையில்லை. உண்மையாக, அதாவது ஏண்டா நான் கொழும்புல இருக்கிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது. இதை விட, அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா. சில ஊர்களுக்கு போனால் பக்கத்து வீட்லேருந்து வந்துடுவாங்க. கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்துலேருந்து வரமாட்டாங்க. பரந்த ஏரியா, 3 வீல் பிடிச்சி தான் வரணும். ஸோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும்? மக்களுக்கு அல்லாஹ் நாடின கூட்டம், நீங்கள் சொல்லியோ சொல்லி அல்லாஹ் நாடின கூட்டத்தை எடுத்துகிட்டே நிற்பான். ஆனால் ஒரு முயற்சியை நாம் இதை விட எடுக்கணும். எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை, நாம் தூய்மையாகணும் என்ற தேவை. மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை, ஆனால் எல்லா மக்களும் ஜன்னாக்கு போன்ற தேவை இருக்குது. அதனால சகோதரர்களே, நல்ல கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மெசேஜ், ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுகிற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லாஹ் அந்த நிமிடம் அவருக்கு ஹிதாயத்தை வைத்திருந்தால், கூட்டி வந்த உங்களுக்கு துனியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோடு நீங்கள் ஜன்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே. அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம், எல்லாரும் படிச்சிருவோம். ஏன் ஈமானை உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா? ஈமான் எங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதரர் கூட்டி வந்தால் என்ன நன்மை, அதனுடைய பெருமதி என்னன்னு எங்களுக்கு மறந்துடும். இப்போ ஒரு ஆள் 10 லட்சம் தாரண்டா, அதுல பெருமதி உடனே 10 லட்சமானு வரும். அதே மாதிரி சகோதரர்களே, இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால் தான் வரும். அதனால நான் சொல்கிறேன், ஈமானுடைய உறுதி என்றது எந்த கோணத்தில் பேசுறேன்னு தெரியாது, அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும். இன்றைக்கு ஜிக்ரு இல்லையா? இன்றைக்கு ஜிக்ரை இது பண்ணிட்டோமா? ஈமான் உறுதி தேவை. இன்றைக்கு பாவம் செய்கிறோமா? பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா, ஈமான் தேவைப்படுது. என்ன இப்லீஸ் இன்றைக்கு வரமாட்டான்டா, ஓகே பரவாயில்ல, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ், இப்லீஸ் பிரச்சனை இல்லை, இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவானா? இப்லீஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட திரும்ப ஞாபகப்படுது. அதுக்கு தான் ஜிக்ர் காலை மாலை திரும்ப திரும்ப. இது சகோதரர்களே, இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதுக்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்தான். ஆதம் நபி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது, தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதே மாதிரி ரசூல் அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லையும் ரசூலுல்லாஹ் ஓதின அருமையான சில வரிகள். அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லையும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம். ஒரு மூமினுக்கு மறதி வரும், எல்லாம் ஓதுறோம். ரப்பனா வலா அதாவது ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்ரினா. யா அல்லாஹ், எங்க மேல ஒரு சுமையை சுமத்திராத யா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினே அத மாதிரி சுமத்தாத யா அல்லாஹ். நபிமார்கள் எடுத்து இரும்பு சீப்பை எடுத்து அப்படியே முதுவை வலிப்பாங்களாம், ரத்தம் ஓடுமா.
ஜன்னாக்குரிய சோதனை. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம், யா ரப், என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இன்னஹும் லா யஅலமூன், அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லாஹ், அறியாம செய்றாங்க யா அல்லாஹ், அவங்களுக்கு ஜஹன்னம்ண்டா என்னன்னு தெரியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருங்கன்னுவாங்களா. சுப்ஹான ரப்பி. ஜன்னாவுக்கு போறதுக்கு அவங்கள எடுத்து சீப்பால அவங்க முதுக வலிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அந்த வேதனையோடு சொல்லுவார்களாம், யா ரப், அவர்களை மன்னித்து யா அல்லாஹ், அவங்க தெரியாம செய்றாங்க, ஹிதாயத்து குடி. அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம் தான் உங்க தலையை வெட்டி எடுப்பேன்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம், ஒரு நேரம் நீங்க 10,000 பேரோட நிக்கிறனா அவன் மாட்டினா அவன் தலை சுக்குநூறாகும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி, முன்னாடி 10,000 பேரோட ரசூலுல்லாஹ் தலை வேணும்னு கேட்டாங்க. மக்கத்து வாசிகள், பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க. அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க. அது சாதாரண உங்களுக்கு தெரியும், அவங்க வளம். அது இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்துச்சு. ஹசன் ரலியல்லாஹு விஷயத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது வெட்டி தலையை பேக் பண்ணி அனுப்புவார்கள், இல்லை உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெடியாகி 10,000 பேரை வச்சு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் 10,000. ஒரு ஆள் 2 பேர் இல்லை, 10,000 பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு. நாங்கள் இன்றைக்கு அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் மூலம் பையத்து பற்றிட்டு அவருக்கு அல்லாஹ் அபூ தாலிபுக்கு நரகம் என்ற ஹதீஸ் வருது. அபூ சுஃபியான் விஷயம் என்ன, இவ்வளவு கொண்டா அந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் போற நேரம் கிரவுட் கூடிட்டு அவர் ஒளிகிறார், கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, யூசுப் நபி தண்ட நானாமார்கள் எடுத்துக்கொண்டு போய் கிணத்துல போட்டு, கிணத்துல உள்ள புள்ளைய வித்த புள்ள ஒரு வீட்டில் இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை பிடிச்சி அது ஃபித்னாவா போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவாகி நிற்கிற நேரத்தில் வந்து நானமார்கள் நிற்கிற நேரம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன். சுப்ஹானல்லாஹ், ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன்? என்ன கல்பு. பெருமானார் போய் மக்கால என்று சொல்றாங்க, என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் யூசுப் தன் சகோதரர்களை மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சிட்டேன்டாங்க. வெட்டி தலைய பார்சல் பண்ண கேட்டவர்கள் அந்த கல்பு லேசில வராது சகோதரர்களே. அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி, இந்த கல்பு எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாதான் ஜன்னா. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், அந்த பாதிப்புகளை சகித்தார்கள், அவர்கள் சபர் பண்ணினாங்க. ரசூல் அவங்க கொல்ல வந்தாங்க, அவங்கள அப்படி நடந்தாங்க. அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜன்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒன்று புரியும். சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது, ரஹ்மத் அப்பதான் இறங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் கவனமாக இன்னொரு விஷயத்தை நாம் அதுக்குள்ள போயிருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வாழ்க்கையில் 2 கேட்கிறான், ஒன்று சபர், ஒன்று அர்ப்பணிப்பு. இந்த 2ம் தேவை ஜன்னாவுக்கு நுழையிறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய களத்தை அல்லாஹ் மதீனாவுலேயும் மக்காவிலையும் உருவாக்கி கொடுக்குறான். என்ன களம்னு கேட்டிங்கன்னா, மக்காவாசிகள் மதீனாவுக்கு வராங்க, கிட்டத்தட்ட 80 பேர் வராங்க. வந்தா முஹாஜிர்கள், மதீனாவாசிகளுக்கு இப்போ ஒரு சோதனை. வந்தவங்க உடுத்த உடுப்போட வராங்க, ஒன்றும் கையில் கொண்டு வரல. என்ன பண்றது? வந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, இவங்க தான் இப்போ பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனை நிகழ்த்துற அன்சாரிகள் முன்னாடி வராங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து போட்டு சொன்னாங்க, இதுல பாதி கொடுத்துருங்க, சொத்துல பாதி, இதுல இது, இதுல இது. அன்சாரிகள் கொடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளையா கருப்பா சிவப்பா நிறமா ஒன்றும் தெரியாது, ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க, பெருமானோட வந்திருக்கிறாங்க. இவ்வளவு காலமா மெல்ல மெல்ல சிறுக சிறுக சேர்த்த சொத்து, ஈச்சப்பழத்தை வித்து எடுத்த சொத்து, எடுத்த காணி, எடுத்த பூமி, இதுல பாதியை யார சொல்ல கம்ப்ரமைஸ் பண்ணி 10% சொல்லுங்க, நான் கொடுக்கிற யார சொல்ல 2.5% இட்ஸ் ஓகே, சொத்துல பாதி நான் கொடுக்கணுமா யார சொல்லலாம்? ஒரு சஹாபி கேட்கல, சிரித்த முகத்தோட கொடுத்துட்டு, எனக்கு 2 வைஃப், ஒன்று நீங்க வாழுங்க பிரதர், அல்லாவுக்காக வந்த நீங்க வாழுங்கண்டா. அல்லாஹ் சொல்றான்,
அவங்க குவாலிஃபைடு ஆகிட்டாங்க ஜன்னாக்கு. அவங்க குவாலிஃபைட், அவங்க லைஃப் அர்ப்பணிச்சாங்க. என்ன கொடுக்கிறோம் ஜன்னாட கதவுக்கு? இது ஈமானிய சோதனை சகோதரர்களே. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எல்லாம் கொடுக்க போல வேணாம். துல்லனியால சூக், எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டுங்க, மற்றதை நான் பார்க்குறேன். எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, மற்றதை நான் பார்க்குறேன், எனக்கு வேணாண்டா. அப்படி வந்து வேணான்னு சொல்றவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஃப்தாரில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அழுகிறார். முஸ்அப் யார்? மக்காவில் அவர் போனா வீட்டுல உள்ளவர்கள் சொல்லுவார்கள் முஸ்அப் ரோட்ல போறாங்க, அவ்வளவு பெரிய சல்லிக்காரர். அவருடைய மனம் துளைக்கும் வீடுகளை அந்த அளவுக்கு மூக்க தொலைச்சு போடும். அப்படி முஸ்அப் போறார். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஷஹாதத் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹாதத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறுது. முஸ்அப் உஹதுக்கு வருகிறார். தோழர்கள் வருகிற நேரத்தில் அவங்க கடைசி நாட்கள் நினைச்சிட்டு தான் வருவாங்க. இது ஃபைனல் மூமெண்ட் நினைப்பாங்க. முஸ்அப் கொண்டு வருகிறார், கஃபனோடு வருகிறார். அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய ரூஹை எடுக்கிறான். அல்லாஹ் வலியஅலம் அல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம் அஸ்ஸாபிரின். உங்களில் பொறுமையாளர்கள் யார், தியாகிகள் யார் அடையாளம் காணாம அம்மாசிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah, ஜன்னாக்குள் நுழைய பார்க்குறீங்களான்னு கேட்குறானே. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் அவரை எடுத்து கஃபன் பண்ணுறோம். கஃபன் பண்ணினா உகதில் தலை எடுத்து போட்டால் கால் தெரியுது, இழுத்து பார்க்குறோம் தலை தெரியுது. முடிவெடுத்தோம் தலையை மறைப்பதாக. தலையை மறைச்சிட்டு இது 2 புல் இருந்துச்சு, புல்லை பிச்சு காலில் போட்டு நாங்கள் செஞ்சோம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எப்போ சொல்கிறாரு தெரியுமா? ஒரு இஃப்தாரில் வச்சு எல்லாம் வச்சிருக்கிற நேரம், அல்லாஹ் எங்களுக்கே இந்த உலகத்தில் எல்லாம் தந்துருவானோ. முஸ்அப் எல்லாத்தையும் கொடுத்தார், துனியா அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு அங்கு குறைச்சிருவானோ. துனியாவை தந்து பயப்படுறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை. துனியாவை கண்டு அஞ்சின ஒரு கூட்டம், ஜன்னாவை புரிந்த விதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் கோடீஸ்வரர்கள் தன் மரண பயணத்தை போகிற நேரம் கஃபன் இல்லாமல் போனார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வோட கோபமா? குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். அந்த சகோதரருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, உறுதியா நில்லுங்க. இதான் உபதேசம், லைஃப் லாங் உபதேசம், லைஃப் லாங் உபதேசம். இதுக்கு பிறகு ஒரு உபதேசம் இல்லை, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பாலைவனத்து வரலாறில் ஒரு வீட்டு 2 வீட்டில் நடந்த கதை அல்ல, இது பல இடங்களில் நடந்த கதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பொறுத்தளவில் ரசூலுல்லாஹ் அவங்க கரெக்டரே வேற. அலங்கோலமான ஒரு மேலெல்லாம் ஒரு சொறி வந்த ஒரு ஆளை நீங்கள் அப்படியே பிடிச்சி மானக்கா பண்ணி இது பண்ணுவீங்களா? ரொம்ப இதாக செய்வீங்களா? அவரை பிடிச்சி மோந்து கொள்வீங்களா? கருப்படிமைகளை ரசூலுல்லாஹ் பிலால் இப்னு ரபாவோட ரசூலுல்லாஹ் நடந்த விதமே ஆச்சரியம். மக்கா வெற்றி நேரம் அப்படி விரலால் எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஐன பிலால். அரபிகள் எல்லோரும் கை கட்டி பார்க்குற நேரம் ஒரு ஆபஷியை கொண்டு போய் அசான் சொல்லுங்கண்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, அரபி அஜமி இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ், கருப்பர் வெள்ளையர் இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ். பிலால் உங்களுக்குரியது நாங்கள் முஅஸ்ஸின், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின். யாரும் கேட்கல. காபத்துல்லாஹ் திறந்த நேரம், கொண்டாடுற நேரம், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அப்படி நெருக்கி வைப்பாங்க. அதனால தான் பிலால் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை கடக்க இயலாது, தாண்டி போகலாது, என்ன அனுப்புங்கன்னாங்க. ஹலீஃபாட்ட வந்து கெஞ்சினாங்க, எனக்கு மதீனால இருக்க இயலாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகமே என்ன அனுப்புங்கன்னாங்க. உமர் பின் கத்தாப் கெஞ்சாங்க, என்ன அனுப்புங்க மதீனா விட்டு. ஒவ்வொரு மூலையிலும் ரசூலுல்லாஹ் அவருக்கு, ரசூலுல்லாஹ் அவரோட நடந்த விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூப்பிடுறாங்க, ரசூல் ஜுலைபீப் என்னப்பா என்னன்னு கேட்குறாங்க. முஸ்லீமில் பார்க்கலாம் இங்கே ஹதீஸ். என்னன்னு கேட்குறாங்க, என்ன வேணும், என்ன நினைப்பாரு, கல்யாணம்லாம் முடிக்கலையான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தல அலங்கோலமான மனுஷன், அவ்வளோ அலங்கோலம், அது என்னன்னு தெரியாது, குஷ்ட நோயா அல்லது என்னென்று ஹதீஸில் அவ்வளோ வளரல. அலங்கோலமான ஒரு கட்டண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு அலங்கோலமான ஒரு கேரக்டர். எந்த பொம்பளையும் அவருக்கு கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கான அலங்கோலம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜுலைபீப் என்ன கல்யாணம் முடிக்கலையா? எனக்கு யாரையா சொல்ல பொண்ணு தர போகிறாங்க, நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது? அந்த மாதிரி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும்னு கேட்குற நேரம், யாரை சொல்ல ஜன்னா கல்யாணம்லாம் முடிங்க ஜுலைபீப் தான் மதீனால அவர் இடத்த காட்டுறாங்க. சொல்ல இங்கே போங்க, ஊட்ட சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சரியாக மதீனா நாலேஜ் ரசூலுல்லாஹ் நல்லா இருக்குது. எப்பயுமே கவுண்டிங் எடுப்பாங்க, இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர், பாப்புலேஷன் என்ன எல்லாம் கவுண்டிங் இருக்கிற ரசூலுல்லாஹ்ட்ட. இந்த வீட்டுக்கு போங்க, அது ஒரு பொம்பளை புள்ளி இருப்பா, சலாம் சொல்லுங்க, நான் சலாம் சொல்லுங்க, அங்கே போய் பேசுங்க, கல்யாணம் நடக்கும்ட்டாங்க. யார் சொல்ல எனக்கா? நடக்கும் போங்கன்ட்டாங்க.
இவர் போய் சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல்லா பொன் கேட்க சொன்னாங்க. ரசூல்லாக்கா அவங்க வாப்பா சந்தோஷப்பட்டாரு. ஹதீஸ் அப்படியே வருது. ரசூல்லாக்கா தரேன். ரசூல்லாக்கு இல்லை, எனக்கு கேட்க சொன்னார். அவர் இதாகிட்ட உங்களுக்கா அப்படின்றாரு, இழுக்கிறார். அது கல்யாணம் நடக்காது. அந்த பொம்பளை புள்ள உள்ளே இருந்து கேட்டு வர்ற, இவர் போறாரு, கூப்பிட்டீங்க வாங்க. அந்த அம்மா கேட்குறா, அந்த பொம்பளை புள்ள, ரசூல்லா என்ன உங்களுக்கு முடிக்க சொன்னாங்களா? ஆமாண்டா. அவ்வளோதான். அப்போ சரி. சுப்ஹானல்லாஹ். இந்த யுவதிகளை இன்றைக்கு நீங்கள் பார்க்க இயலாது. தீனுக்காக ஹிஜாப், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருந்து ஹிஜாபை பேன்றதுக்கு இயலாத பொம்பளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கொஞ்சம் இதை போட்டா உங்களுக்கு கஷ்டமா? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு தண்ட வாழ்க்கை ரெடி. உங்களுக்கு தெரியும், உகதில் ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ்க்கு பல்லு காயமாயி நெத்தி காயப்பட்டு ரத்தம் போய் மூர்ச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. மதீனாக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ரசூலுல்லாஹ் மவுத்துண்டு காஃபிர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஓடி வார ஒரு பொம்பளை. ரசூலுல்லாஹ் எங்கே எப்படி கண்டவர் சொல்றாரு, உங்க வாப்பா மவுத்து, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாப்பா மவுத்தா? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க ஹஸ்பண்டும் மவுத்து. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க மகனும் மவுத்து. அல்லாஹ்வுடைய இல்லையா? அல்லாஹ் என்ன சோதனை வைக்கிறான்டா, வாப்பா கணவர் மகன் என்ற மூணும் அல்லாஹ் காட்டுறார். எப்படி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அவர் தியாகி என்று காட்டினானோ, இந்த செய்திகள் மூலம் அல்லாஹ் காட்டுறார். இன்னாலில்லாஹ். ஒரு சரி, ஹஸ்பண்ட் மவுத், மகன் மவுத்துனா துடிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? அவர் அங்கே சுகமாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்க்காக தங்களை முழுக்க கொடுத்தவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேல் என்பது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது. மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ரசூலுல்லாவை நேசித்த ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளோ ரசூலுல்லாவை நேசித்துனா அந்த பெண் சொல்றா, சரி நான் முடிக்க. திருமணமும் நடக்குது. ஜுலைபி பிரதிலான சந்தோஷம் எப்படி இருக்கு? இந்த உலகத்தில் என்ன ஒரு பொம்பளை முடிச்சாண்டா, எனக்கு கல்யாணமே இல்லைன்னு நினைச்சா என்ன ஒத்த பந்த ஒரு ஆள் பிடிச்சாண்டா, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? அந்த சந்தோஷம் நீட்டி வைக்கல அல்லாஹ். அவர் அப்பவே அல்லாஹ் கபூலாக்கிட்டான். ஜன்னாக்குரிய கபூலிய தப்பு நடக்குது. இந்த உலகத்தில் ஒரு அமர்கணத்தை கொடுத்த இரவு, அடுத்த நாள் ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கான அழைப்பு. அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கம் லேசா திறக்கப்படும் அல்லாஹ் கேட்கிறானே. ஜிஹாதில் அவர் ஷஹீதாக்கப்படுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜிஹாது முடிஞ்சா ரசூலுல்லாஹ் போவாங்க, ஒவ்வொரு தோழர்களையும் பார்த்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐன ஜுலைபீப், எனக்கு ஜுலைபீபை பார்க்கணும். எங்கே ஜுலைபீப்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் ஜுலைபீப் மவுத், எனக்கு ஜுலைபீபை பார்க்கணும். உமர் பின் கத்தாப் பக்கத்தில் போறார் ரசூலுல்லாஹ்வோட. எங்கேயோ தேடி 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 நிறைய குற்றுயிர்கள், ஷஹீதாக்கப்பட்ட உயிர்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை கொடுத்தவர்கள் தாண்டி போய் அந்த இடத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிற ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சு தூக்குறாங்க. தூக்கி நெஞ்சில் அப்படியே அரவணைக்கிறாங்க. ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு வந்தாங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை. காதலன் காதலியை பார்த்து சொல்லுவான், நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள. 4 நாளைக்கு சாப்பாடு இல்லாட்டி விளங்கு, நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள, என் உசரி. சஹாபாக்கள் நிஜமா உயிரை கொடுத்தார்கள். ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றாங்க. உமர் பின் கத்தாப் பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு அப்படி பிடிச்சிட்டு ஜன்னாவாசிக்குரிய அந்த அடையாளத்தை சொல்லிட்டு ஜுலைபீப் எனக்குள்ளன்னு சொல்ல போல, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல இந்த உமர் மௌத்தாகி என்ன நீங்க தூக்கி இந்த வார்த்தையை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா மாறி இருந்தது. அவர்கள் சிரித்தது, அழுதது, தூங்கினது எல்லாம் மாறி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பயங்கரமா. அவர்கள் சோதனை நேரம் சிரித்தார்கள். அவர்கள் வித்தியாசமான மனிதர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு துனியாவை கையிலே கொடுத்தான். நீங்க தான் அரசர்கள் என்று 1924 வரைக்கும் உலகத்தை ஆண்டார்கள். உலகமே எல்லாமே கீழே விழுந்தார்கள். படித்தவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள். குர்ஆன் உலகத்தை ஆண்டது. மதீனா தலைநகரமாக மாற்றப்பட்டது. வேற எதனாலும் மதீனா தலைநகரமாக்கப்படவில்லை. அது மிலிட்டரி பவரும் இல்லை, அது ஃபைனான்சியல் எபிலிட்டியும் இல்லை, அது எந்த ஒரு ரெவல்யூஷனும் இல்லை, எந்த புரட்சியும் இல்லை, மதீனால ஒயில் கண்டுபிடிக்கவும் இல்லை.
குர்ஆனை சுமந்தார்கள். அந்த ஈமானுக்கு வானம் திறக்கப்பட்டது, பூமி அவர்களை தாங்கியது. அந்த ஈமானிய சோதனைகள் வெற்றி கண்டார்கள், சுவர்க்கவாசிகள் பூமியை ஆழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதுதான் இந்த ஈமான் நமக்கு தேவையா இல்லையா? ஈமான் இருக்கிறது, உறுதி வர வேண்டும் என்றால் மஜ்லிஸ்கள் தேவை. அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்கள் தேவை, தர்பியாக்கள் தேவை. நமக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். ஏன் ராத்திரி ஓதுறோம்? ஏதோ வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா, யா அல்லாஹ், முன்னாடி சென்றவர்கள் மீது சுமத்தின மாதிரி சுமைய எங்க தலையில வச்சிராதையா அல்லாஹ். நைட்டுக்கு தூங்க போகல சொல்றோம், அல்லாஹ் சொல்லி தர்றான், இப்படி கேளுங்கடா, கேளுங்க. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப் ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி, ரப்பே எங்களுக்கு தாங்க முடியாததை எங்க தலையில வச்சிராதையா அல்லாஹ், அப்படிப்பட்ட வேதனைகளை வச்சிராதையா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு அருள் புரிஞ்சு விடுயா அல்லாஹ். அந்த மௌலானா, நீதான் எங்களுடைய மௌலானா, அதிபதியா அல்லாஹ். ஃபன்சுருனா, ஒவ்வொரு நைட்லையும் அல் கௌமில் காஃபிரின், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சறியா அல்லாஹ். இது மௌத்து வரைக்கும் காஃபிர் பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வுடைய பலஸ்தீனத்தில் மட்டுமில்லை, ஃபன்சுருனா அல் கௌமில் காஃபிரின், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் அதாவது என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் அவர்களோட நடக்கணும், நல்ல முறையில் ஆகணும். ஆனால் தீன் என்று வரப்போல ஷைத்தான் அதுக்கு எதிரியை உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் ஜன்னாவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவை தருவதற்கு ஒரு விலையை தீர்மானித்திருக்கிறார். அந்த விலை நம்முடைய வாழ்வு, நம்முடைய நேரம், நம்முடைய காலம். இதுதான். நேரத்தை தொழுகைக்கு டைமை கொடுக்கலும்டா நாங்கள் கொஞ்சம், எங்களுடைய பசியை அடக்கி கொண்டு நோன்பு பிடிக்கலும்டா நாங்கள் கொஞ்சம், எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்குற நேரம் நாங்கள் அல்லாண்டு சொன்னோம்டா நாங்கள் மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாக்கு, மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாக்கு. பாலைவனத்து வரலாறுகள் இன்றைக்கும் எங்களை அள வைக்கிறது. 1400 ஆண்டுகளாக அள வைக்கிறது. அந்த பாசத்தை அல்லாஹ் எங்கள் கல்புகளில் போடுறார். இது சனது செயினாக வருகிறது. எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் ஜன்னாவுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் லஹாமா கஸபத் லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. இப்போ உங்க டர்ன் என்றான் அல்லாஹ். பழைய கதை முடிஞ்சிட்டு, அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, வலக்கும் மா கஸபத், நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன முடிவுன்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன முடிவு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னும் எத்தனை நாள் எங்களுக்கு எஞ்சிருக்குது? எங்க வாழ்க்கையில் ஒரு 5000 நாள், 2000 நாள், 100 நாள், 50 நாள் வெள்ளப்புடவையோடு எங்களை தூக்கி கொண்டு கபரில் அடக்க போகிறார்கள். அப்ப சொல்லல, அது யாரப், இன்னொரு சுபஹானல்லாஹ் சொல்ல ஒரே ஒரு நாக்கு அசைக்க வாய்ப்பு. அல்லாஹு அக்பர் சொல்ல பெருமானார் தன்னுடைய கடைசி நேரத்தில், வாய அசைக்க முடியாத நேரத்தில், இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்ற நேரத்தில், காலையில் ஃபாத்திமா நாயகி துடிச்சு துடிச்சு வாப்பா பார்த்து அழுகிறார்கள். உங்களுக்கு இவ்வளவு வேதனையா ரசூலுல்லாஹ்? அவ்வளோ இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் கடைசி 3 வார்த்தைகளுக்கு முன்னாடி 3 வார்த்தை, எல்லாம் 6 வார்த்தை, அதுக்கு முன்னாடி 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தம் வெளியே வரல. ஆயிஷா நான் காதை வச்சு கேட்குறேன், அல்லாஹும்ம ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். 3 வாட்டி கேட்குறேன், யா அல்லாஹ் மௌத்தாக கொஞ்ச நேரம் இருக்கு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். அல்லாஹ்வை சந்திக்க போற ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். தூபா, அல்லாஹ் கேட்குறான், தௌபா பேசுங்கப்பா, இஸ்திக்ஃபார் பண்ணுங்கப்பா. இவ்வளவு நேரம் இருக்கு. இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்றால் இந்த நேரம், அதாவது தௌபாக்குரிய நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செஞ்சா. இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். எதுக்கு இந்த மஜ்லிஸ்? எதுக்கு ஈமானுடைய உறுதி? இவைகள் திரும்ப புதுப்பிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நைட்டுக்கு ஆமனர் ரசூல் உறுதியாக ஓடுவோம், திரும்ப சொல்லுவோம். இந்த மஜ்லிஸ்கள் ஏன் தேவை? உங்கள் உறவுகளுக்கு வேண்டாமா? உங்க பிள்ளைக்கு வேணாமா? உங்க பிள்ளைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு போங்க, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருந்த ஒரு நாள் கழிங்க. ஒரு சந்தோஷமான மஜ்லிஸுக்கு குடும்பத்தோடு